Welcome to my channel Set Talks. Set Talks சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் லாஸ்ட் இயர் நான் சேமித்த டைனி சேவிங்ஸ் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி இந்த வருஷம் நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருக்கிறோம். நம்ம அமௌண்ட்டு சேர்க்குறதே நம்மளோட தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான். ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் எப்படி ஷாப்பிங் பண்ணோம், ஷாப்பிங் பண்ணுறப்ப நம்ம எப்படி பணத்தை சேர்க்குறது, ஷாப்பிங் பண்ணுறப்ப நம்ம தேவையான பொருளையும் நம்ம வாங்கணும், அதே சமயம் குவாலிட்டியாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் நம்ம பணமும் கொஞ்சம் மிச்சம் பண்ணணும். ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோ நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு நான் பார்த்தீங்கன்னா மளிகை ஷாப்பிங் வீடியோ போட்டுட்டேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அது என்னன்னு தெரில, சர்வர் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. அந்த 8:30 மணிக்கு வீடியோ 2-3 நாளாகவே சரியாக அப்லோட் ஆகலை. ஸோ நான் 1ஆம் தேதியிலிருந்து நான் கரெக்டாக வீடியோ போட்டிருக்கேன். பட்ஜெட் வீடியோ, லாஸ்ட் மந்தோட ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோ, அப்புறம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மளிகை ஷாப்பிங் வீடியோ. நான் 3 வீடியோவுமே நான் போட்டுட்டேன். நேற்று பார்க்காதவங்க, முந்தா நேற்று பார்க்காதவங்க நம்ம சேனல் பேஜுக்கு போய் பார்த்துருங்க. எல்லா வீடியோவும் போட்டாச்சு. நிறைய பேர் பார்க்கல. ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ போயிடலாம். ஃபஸ்ட்டு சண்டே விலாக் பார்த்துடலாம். ஆக்சுவலாக சண்டே தான் நாங்கள் ஷாப்பிங் போனோம். சண்டே மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லோரும் குளிச்சிட்டோம். அன்றைக்கி தோசையும் அந்த பிளெயின் குருமா மாதிரி பண்ணுவாங்க, வெங்காயம் தக்காளி போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி அந்த பிளெயின் குருமா தான் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு டக்குன்னு நாங்கள் கிளம்பி சர்ச்சுக்கு போயிட்டோம். ரொம்ப சர்ச்சுக்கு போயிட்டது பயங்கரமாக பசிச்சு. வரும்போதே எப்போதும் போல் வடை வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டில் காஃபி தான். நான் வடை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு முடிவில் இருந்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த டயட்டில் இருக்கிறதுனால சரி வேணாம், காஃபி மட்டும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கெல்லாம் வடை காஃபி சாப்பிட்டாங்க. நான் காஃபி மட்டும் சாப்பிட்டுட்டு மதியம் பார்த்திங்கன்னா வீட்டில் சிக்கன் ஸ்பெஷல் தான். சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தோம். சிக்கன் பிரியாணி குக்கரில் வந்துட்டுருக்கு. சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி எப்போதுமே உள்ள ஒரு மெனு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 லாலிபாப் பீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா சிக்கனில், அந்த ஒரு 4 பீஸ் மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 4 பீஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி கொடுத்தோம். பசங்க விருப்பப்படுவாங்கன்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நான் சேர்த்துக்க மாட்டேன், பசங்களுக்கு எப்போயாவது கொடுக்கலாம். ஸோ மதியம் வந்ததுக்கப்புறம் எப்படா சாப்பிடுவோன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்ததுனால வேகமாக சாப்பிட்டோம். ஸோ சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் அந்த சிக்கன் லாலிபாப். ஸோ இது தான் சாப்பிட்டுட்டு நம்ம கடைக்கு கிளம்பி போகலாம். பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நீங்கள் சேவிங்ஸ் மட்டுமே சொல்லிகிட்ருக்கீங்களே, ஏன் நீங்கள் எதுவுமே வாங்க மாட்டிங்களா அப்படின்னு. நானும் வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நம்ம பணம் சேமிக்கிறது. ஸோ இப்போ அதை பெருசாக வீடியோவாக நான் போடுறதில்ல சில காரணங்களால். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் இயர் டைனி சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணேன்னு சொல்லிட்டு ஜனவரி 1st வீக்கில் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். மை டைனி சேவிங்ஸ் இன் 2024 எவ்வளோ சேர்த்தேன்னு. அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், எப்படியெல்லாம் அந்த டைனி சேவிங்ஸ்க்கு அமௌண்ட்டு சேர்ந்துச்சு, எவ்வளவு சேர்ந்துச்சுன்னு. அந்த வீடியோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன், பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி தான் ஆகணும். எல்லா அமௌண்ட்டுமே நம்ம சேர்த்து வைக்க போகிறது கிடையாது. தேவைகள் இருக்குது, வாங்க வேண்டிய பொருட்கள் இருக்கிறதுனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வாங்குகிறோம். சேமித்து வாங்குறதுல வர திருப்தியே ரொம்ப சந்தோஷம். சரி, என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுதான் எங்கள் தம்பி பாப்பாவோட ஒர்க்கிங் ரிட்டன் டெஸ்க். அதிலே பேடு உட்காந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ப்ரீகேஜிலேருந்து ரெண்டு டேபிள் பையனுக்கு பொண்ணுக்கு வாங்கியிருந்தோம். ரொம்ப பழசாகிடுச்சு. அவங்க ஹைட் ஆகிட்டதுனால இதில் உட்காந்து எழுத முடியல. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி தரையில் உட்காந்து எழுதுகிற மாதிரி ஒரு 2 டேபிள் மேட் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. பாப்பா பிங்க் கலர் கேட்டால், தம்பி ஒரு லைட் க்ரீன் கலர் கேட்டால். ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. ஆன்லைனில் ப்ரைஸ் செக் பண்ணப்போ எல்லாமே 450, 500 அந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சு. நாங்கள் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க ஏரியாவிலே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க திடீர்னு இந்த கடை போட்டிருந்தாங்க, ஸ்டால் போட்டிருந்தாங்க. போய் பார்த்தப்ப நல்ல செம குவாலிட்டியாக இருந்துச்சு. ரேட்டு கேட்டப்போ பார்த்திங்கன்னா 400 ரூபா சொன்னாங்க. நான் சரி ஓகே, பசங்களுக்கு இதை வாங்கி கொடுத்தணும் அப்படின்ட்டு தான் கடைக்கு போனோம். சரி முதல்ல இந்த வேலையை முடிச்சிடலான்ட்டு என்னென்னவோ அவங்கள்ட்ட பேரம் பேசி ஒரு டேபிளுக்கு 50 ரூபா தான் குறைச்சி 2 700 கொடுத்தாங்க. அதுக்கு மேலே குறைக்க முடியல. அதுக்கப்புறம் வழக்கம் போல் பசங்க சும்மா இருப்பாங்களா, அப்பா எங்களுக்கு ஏதாவது டாய்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உண்டியில் காசு சேர்த்து வச்சுருந்தாங்க. அந்த காசை எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஏன்னா டாய்ஸ் வாங்குறதுக்கு நான் கொஞ்சம் காசு கொடுத்தேன், அதை சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. அந்த அமௌண்ட்டு என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. சரி, அவங்க அதை கூட்டிகிட்டு போயிட்டு அதையும் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டியோண்டு கார், இந்த கார் ரேசர் கார் மாதிரி வேணும் அப்படின்னாங்க. சரி, நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே
அதுக்கப்புறம் நாங்கள் கடைக்கு போயிருந்தோம். அந்த கடையில் வந்து அந்த அழகாக இருந்துச்சு. இந்த 2 கார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. கீழேயே உடையாது சார், ரேசர் கார். அது பாட்டுக்கு வருஷத்துக்கு கிடக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிங்க் ஒரு பர்பிள் கலர் காரும் ஒரு க்ரீன் கலர் காரும் வாங்கி கொடுத்தோம். ஒரே ஹாப்பி. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ₹100. பரவாயில்ல, ₹100க்கு மேலே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சு. பாப்பா வந்து அவள் ஒரு இந்த பிங்க் கலர் ஹேண்ட்பேக் பைத்தியம். பிங்க் கலரில் எது இருந்தாலும் வேணும்வா. எனக்கு டாய்ஸ்லாம் வேணாம்ப்பா, எனக்கு வந்து நான் அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு பேக் மாதிரி எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு இதை தான் கேட்டாள். இதில் இந்த ஜஸ்ட்டு அந்த பாப்பின்ஸ் மாதிரி அழுத்தி விளாடலாம், அதுவும் இருக்குது. அது பேக் மாதிரி இருக்குது, எனக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படின்னா. என்ன அப்படின்னா, பசங்க அதை வாங்கிட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு அதை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. சரி இவங்க கேட்குறாங்களே, இவன் ரொம்ப பாப்பா வந்து நம்ம சொன்னால் அது வேணாம் அப்படின்னா கேட்டுருவா. ஆனால் அவள் ஆசைப்பட்டு கேட்குறப்ப சரி அப்படின்ட்டு இது பார்த்தா இதுவுமே கிட்டத்தட்ட ₹200 சொன்னாங்க. இது ₹200க்கு ஒர்த்தா பாப்பா அப்படின்னு. நல்லா தான் இருக்குப்பா, வாங்கி கொடுங்கண்ணா. அப்புறம் நான் யோசித்தேன், இன்கேஸ் அவள் யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம இதில் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம், பேட்ரி இந்த மாதிரி சில திங்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சரி விளாட்ற வரைக்கும் வச்சுக்கணும். இது ஹேண்ட்பேக் மாதிரி இருந்துச்சு, அந்த யூனிக்கான அந்த ஒரு தீமில். அவளுக்கு ஒரே ஹாப்பி இதை வாங்கி கொடுத்தோன்னே. அதை அப்படியே மாட்டிட்டு அதில் அவரோட ஸ்டிக்கர்ஸை வைக்கிறது, எரேசர் வைக்கிறது, அந்த பொம்மை வச்சுருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுன்னு ஒரே ஹாப்பியாக இருந்தாள். சரின்ட்டு அவளுக்கு 2 பேருக்கும் அவங்க சேர்த்து வச்ச காசில் அதை வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் என்னோடய செப்பல் ஒன்று வாங்கணுன்னு ரொம்ப நாளாக ரொம்ப நஞ்சு போயிடுச்சு என்னோடய செப்பல். கிட்டத்தட்ட வாங்கி 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் ஷூவில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் சோலும் ரொம்ப அழுக்காயிடுச்சு, அதுவும் பிஞ்சின மாதிரி ஆகிடுச்சு. சரின்ட்டு எனக்கு போய் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு செப்பல் வந்து வாங்கினோம். வாக்கரோவில் தான் வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கலராக எடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கு ப்ரௌன் கலர் தான் வந்து கிடச்சிச்சு. என்னோடய கால் சைஸுமே பார்த்திங்கன்னா பெருசு. சரி ஓகே, நம்ம கால் சைஸ் பெருசாக இருக்கிறவங்களுக்கு நிறையா டிசைன்ஸ் கிடைக்காது, ஒரு குறிப்பிட்ட டிசைன்ஸ் தான் இருக்கும். ஸோ கிடச்சா செப்பல் பார்த்தினா போதுங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு வந்துட்டு நான் இந்த செப்பல் வாங்கிக்கிட்டேன். ப்ளஸ் அப்புறம் எனக்கு அந்த ஃபுட் சோல் இருக்குமா தனியான்னு கேட்டேன். இருக்குது அப்படின்னாங்க. அது ஒரு ₹75 அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுவுமே வந்து வாங்கிட்டேன். ஸோ இப்போ என்னோடய ஷூக்கு அந்த ஃபுட் சோல் தூக்கி போட்டுட்டு இதை வந்து அழகாக அந்த ஷூவில் வச்சிட்டோன்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஸோ என்னுடைய செப்பல் ப்ளஸ் இந்த ஃபுட் சோல்ஸ் ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ₹555 வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் பசங்களுக்கு வாங்கியாச்சு, உங்களுக்கு வாங்கிட்டீங்க, அடுத்து ஒய்ஃபுக்கு வாங்கலேன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. அவங்க வந்து ரொம்ப நாளாக கொலுசு மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க இந்த பாம்பே மாடல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த வெள்ளி கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு அந்த பழைய கொலுசை போட்டுட்டு புது மாடல் எடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்தோம். அப்புறம் கடையில் வந்து பழைய கொலுசை எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா வந்து கிட்டத்தட்ட ₹900 வந்து எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படின்னாங்க. அவங்க கடையில் தான் நான் ரெகுலராக வாங்குவோம். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசி ரெகுலராக இங்கே தான் எடுக்கிறோம். பாப்பாவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு தோடெல்லாம் எடுத்தோம். ஸோ அதெல்லாம் சொல்லி அந்தான்னு அவர்கிட்டையும் கொஞ்சம் நேரம் பேரம் பேசி ₹600 எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னாரு. சரி இதுக்கு மேலே குறைக்க முடியாதுன்னு சொல்லி ₹600 கொடுத்தேன். ₹300 வந்து குறைச்சது எனக்கு இன்னும் பெருசாக இருந்துச்சு. அப்புறம் யோசித்தேன், ஒரு வேளை வந்து நம்ம தான் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாமா, ₹300 டக்குன்னு குறைச்சிட்டாங்களேன்னு. ஆனால் விலை ஏறி தான் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் எடுத்த கொலுசு வந்து பார்த்திங்கன்னா பழைய கொலுசோட வெயிட்டு கம்மி. அதனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கம்மியான அமௌண்ட் கொடுத்தாலே ஒரு கொலுசு எடுத்துடலாம். ஏன்னா பழசு வந்து வெயிட்டு கூட, புதுசு எடுக்கிறது கம்மிங்கிறதுனால. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரேட் போடுங்க, அவங்க கடையில் எடுத்த கொலுசு தான். ஸோ அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகமாக போட சொல்லி எப்படியோ வாங்கி ₹600 எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக எனக்கு டைனி சேவிங்ஸில் சேர்ந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹1740. அதில் ₹1700 எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பசங்க சேர்த்து வச்ச காசு ஒரு 800, 2 பேரும் அவங்க உண்டியல்லேருந்து ஒரு 800 கொடுத்தாங்க. ஸோ எல்லாரோட 2 பேரோட சேவிங்ஸும் சேர்த்து ₹2500 எடுத்துகிட்டு போனோம். 2 டேபிள் மேட்டோட ரேட்டு வந்து $750, ₹800 சொல்லி ஒரு ₹50 கம்மி பண்ணாங்க, அவ்வளோதான். காய்ஸு டாரு அந்த பேக் டாய் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ₹200 அது விலையே குறைக்க முடியல. செப்பல் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாங்க, ரெண்டும் சேர்த்து 600 சம்திங் வந்துச்சு. ஆனால் 555 கொடுத்தாங்க. கொலுசுக்கு ஒரு ₹600 எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரேட் பேசுகிறாங்க தெரியுமா, அங்கே இருக்கிறப்ப ரொம்ப அடிமாட்டு ரேட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலை ஏற்றி அப்புறம் அமௌண்ட் குறைக்கிறாங்க. ஸோ அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், ஸோ நமக்கும் அதில் பார்கெயின் பண்ணுறதுக்கு ஒரு திறமை வேணும்.
ஒருத்தவங்கலாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1400 கட்ட சொல்கிறாங்க. பழைய வெள்ளியெல்லாம் போட்டுட்டு 1400 கட்ட சொல்கிறாங்க. அவங்க இல்லை 500 தரோம், அதுக்கு மேலே ஒருத்த பைசா தர முடியாது, தரலான்னு என்னடா 1000 நம்ம வந்து 900 எக்ஸ்ட்ரா சொன்னேன், 800 900 எக்ஸ்ட்ரா கட்ட சொன்னாங்க. அதுலேருந்து நாங்கள் ஒரு 500 600க்கு கேட்டதுக்கே யோசிச்சுட்டு இருந்தோம். அவங்க வந்து அப்படியே சட்டான்னு குறைச்சி பேசி அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 கொடுக்க வேண்டிய இடத்துல 750 800 கொடுத்தாங்க. ஸோ அப்போ தான் நானுமே ரியலைஸ் பண்ணேன், நம்மளும் பார்கெயின் பண்ணால் நம்மளால் நிறைய அமௌண்ட் மிச்சம் பண்ண முடியும் அப்படிங்கிற உண்மை நேற்று எனக்கு தெரிஞ்சுச்சு. பரவாயில்ல, 900 கேட்டாங்க, எனக்கு 300 எனக்கு வந்து லாபமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 2305 2305 வந்து செலவாச்சு. 3500 எடுத்துகிட்டு போனோம். மிச்சப்பட்ட காசை வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே பசங்களோட உண்டியலில் போட்டேன். ஏன்னா அவங்க 800 கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அவங்க உண்டியலில் போட்டோன்னா அவங்களுக்கு ஒரே குஷி. ஸோ சேமித்து வச்சு ஒரு பொருளும் வாங்க முடிஞ்சுச்சு, கொஞ்சம் அமௌண்ட்டும் மிச்சம் பண்ணி அவங்க உண்டியலில் போடுறப்போ ஒரே ஹாப்பியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.